என்னப்பா எல்லாரும் இப்பவே 2026 சனிப்பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக். ஆமாங்க, சனி பகவான்னாலே ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதான் அடுத்த பெயர்ச்சி எப்போ நடக்கும், என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா? கண்டிப்பா. வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது. 2026 வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்கப் போகுது. ஓ, மார்ச் 29, 2026. நேரம் இப்போ? அதுதான் இதுல ஹைலைட். அன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விடியற்காலை 3:39 மணிக்கு பெயர்ச்சி நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம். சனிக்கிழமையே பெயர்ச்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு. அடுத்து எங்க போறாரு? கரெக்ட். இப்போ கும்பத்துல இருக்கிற நீதி தேவனான சனி பகவான் அங்கிருந்து விலகி மீன ராசிக்கு போறாரு. கும்பம் காற்று ராசினா மீனம் நீர் ராசி. அது மட்டும் இல்லாம மீனம் குருவோட வீடு. அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு. ஓஹோ, அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே. நிச்சயமா. சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம், அரசியல், ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம், சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா? நல்ல கேள்வி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார். அவரோட பார்வை மற்ற ராசியின் மேலையும் விழும். ஜோதிடத்துல சனியோட 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆமா மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரியா சொன்னீங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம். என்ன மச்சான், 2026 இருந்து 2028 வரைக்கும் சனி பெயர்ச்சி வருதுன்னு சொல்றாங்க. நான் வர தனுசு ராசி. பொதுவா சனினாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே இந்த டைம் நமக்கு எப்படி இருக்கும்? கவலைப்படாதப்பா. சனி பகவான் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறது இயல்புதான். ஆனா இந்த வாட்டி தனுசு ராசிக்கு அவர் 4ஆம் வீட்டில் உட்கார போறாரு. இது ஒரு முக்கியமான காலகட்டம்னு தான் சொல்லணும். பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஆனா நாம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. குடும்பம், தொழில், ஆரோக்கியம்னு எல்லாத்துலேயும் சில மாற்றங்கள் வரும். அதை பத்தி விரிவா சொல்றேன் கேளு. சரி சொல்லு. முதல்ல குடும்ப விஷயத்த சொல்லு. வீட்ல நிம்மதி இருக்குமா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். 4ஆம் வீடுங்கிறது தாயார் ஸ்தானம். அதனால அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டணும். அவங்களுக்கு சின்னதா உடம்பு சரியில்லைனாலும் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது நல்லது. அப்புறம் இந்த பூர்வீக சொத்து, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில இழுபறி வரலாம். அதே மாதிரி சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையால உங்க அப்பாவோட உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம். ஆனா இது நிரந்தரம் இல்ல, சும்மா ஒரு தற்காலிகமான சண்டை தான். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா போதும். ஓஹோ, அப்போ வீட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்ற. சரி, வேலை விஷயம் எப்படி? ஏற்கனவே ஆபீஸ்ல பிரஷர் அதிகமா இருக்கு. அதான் மேட்டர். சனி 10ஆம் வீட்டா பாக்குறதால தொழில்ல உழைப்பா அதிகமாக்குவாரு. நீ சாதாரணமா செய்யற வேலையை விட இப்ப 2 மடங்கு உழைக்க வேண்டி இருக்கும். என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா பதவி உயர்வு லேட் ஆகுதே அப்படின்னு தோணலாம். சில பேருக்கு இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கலாம். முக்கியமா சனியோட பார்வை 6ஆம் வீட்டு மேலேயும் விழறதால ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட வீண் வம்புக்கு போகாத. புதுசா தொழில் தொடங்கணும்னா கூட அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்காம நல்லா யோசிச்சு செய்யணும். ஆனா ஒண்ணு, சனி என்னைக்குமே உழைப்புக்கேத்த ஊதியத்தை தராம விட மாட்டாரு. லேட் ஆனாலும் சக்சஸ் உண்டு. உழைக்க நான் தயார்தான். ஆனா கையில காசு நிற்குமா? பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? அங்கதான் நீ கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்து சனி வீட்டு செலவுகளை இழுத்து விடுவாரு. வீடு மராமரிப்பு, வண்டி ரிப்பேர்னு செலவு வரலாம். 6ஆம் வீட்டை பார்க்கறதால கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகலாம். தயவு செஞ்சு இந்த 2 வருஷம் புதுசா பெரிய கடன் எதுவும் வாங்கிறாத. இருக்கிறத வச்சு சிக்கனமா குடும்பம் நடத்துறது நல்லது.
ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி கொஞ்சம் பணத்தை தனியா எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா வருமானம் வரும், ஆனா அதை சம்பாதிக்க நீங்க ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கும். புரிஞ்சுது? செலவை குறைக்கணும். சரி, உடம்பு ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஆரோக்கியத்துல அலட்சியமே கூடாது. 4ஆம் வீடுங்கிறது மார்பு பகுதியை குறிக்கும். அதனால சளி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல வீசிங் தொந்தரவோ வரலாம். 6ஆம் வீட்டை பார்க்கறதால எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையலாம். சின்னதா காய்ச்சல், கை கால் வலி வந்தா கூட உடனே கவனிங்க. முக்கியமா சனி உங்க ராசியையே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பார்க்கறதால மனசுல தேவையில்லாத சோர்வு, மந்த நிலை வரும். எதுக்குடா இதெல்லாம் செய்யணுங்கிற வெறுப்பு வரும். அதுக்கு தான் யோகா, தியானம் பண்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில ஆயில் ஐட்டம் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. சரி மச்சான், பசங்க விஷயம், அவங்க படிப்பு எதிர்காலம்லாம் எப்படி இருக்கும்? பசங்க விஷயத்துல நீங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு படிப்புலயோ இல்ல வேலையிலயோ சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். அந்த நேரத்துல நீங்க அவங்கள திட்டாம அவங்களுக்கு துணையா நிக்கணும். சில பசங்களுக்கு படிப்புல ஆர்வம் குறையலாம். அப்போ நீங்க தான் சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும். அவங்க உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் வைங்க. புரிஞ்சுது. வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கா? டிராவல்லாம் பிளான் பண்ணலாமா? தாராளமா. சொல்லப்போனா ஆன்மீக பயணங்கள் போறது ரொம்ப நல்லது. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வேலை விஷயமாவும் வெளியூர், வெளிநாடு போற வாய்ப்பு வரும். ஆனா விசா ப்ராசஸிங், டிக்கெட் புக்கிங்ல சின்ன தாமதம் ஆகலாம். கடைசி நேரத்துல டென்ஷன் ஆகாம முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் நிதானம் தேவை. ரொம்ப தெளிவா சொன்ன மச்சான். கேக்குறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சமாளிச்சிடலான்னு தோணுது. கண்டிப்பா. சனி பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கல, அனுபவத்தை கொடுக்கறாரு. இந்த 2026, 2028 காலகட்டத்துல பொறுமை, நேர்மை, கடின உழைப்பு இந்த 3 இருந்தா நீங்க ஜெயிச்சிடலாம். சனிக்கிழமானா பெருமாள் கோயிலுக்கோ இல்ல சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. பைரவர் வழிபாடு, அனுமன் வழிபாடு பண்றது இன்னும் விசேஷம். மனச தைரியமா வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ரொம்ப நன்றி மச்சான். ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. நீ சொன்ன மாதிரியே கவனமா இருந்துக்கிறேன். சார், நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், இது எல்லாருக்கும் 100% அப்படியே நடக்குமா? நல்ல கேள்வி. நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள். அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது. ஓ, அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. அவங்கவங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு 70-80% இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதுங்க. நேர்களே, சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. வரப்போற இந்த சனிப்பெயர்ச்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.